மனோஜ் பாரதிராஜா அவர்களோட வீட்டுக்கு மூட்டை ஒண்ணு வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன மூட்டை? அதில என்ன இருந்திருக்கு? அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல நடிகரும், இயக்குனருமான மனோஜ் பாரதிராஜா அவர்களோட மறைவு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. தொடர்ந்து அவர பத்தின ஏராளமான செய்திகள் வந்த வண்ணம் தான் இருக்கு. அந்த வகையில சமீபத்தில மனோஜ் பாரதிராஜா அவர்களோட வீட்டுக்கு நெறைய மூட்டைகள் வந்து இறங்கியிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அந்த மூட்டைகள் வேற எதுவும் இல்ல. அந்த மூட்டையில இருந்தது எல்லாமே அவரோட பொருட்கள் தான். அதாவது மனோஜ் அவர்கள் ஆரம்பத்தில நடிகரா இருந்தாலுமே, அதுக்கப்புறம் தனக்கு டைரக்ஷன் தான் பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அவரு டைரக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அண்ட் சமீபத்தில கூட மார்கழி திங்கள் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்திருந்தாரு. அந்த ஒரு படத்தோட சமயத்தில பார்த்தீங்கன்னா, அவரு வீட்லயே இருக்கலையாமா. முழுக்க முழுக்க அந்த படத்தோட ஸ்கிரிப்டுக்காகவும், அந்த படம் எப்படி எடுக்கணும், என்ன மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட ஆஃபீஸ்லயே தான் கம்ப்ளீட்டா இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல 5, 6 நாட்கள் மட்டும் தான் அவர் இந்த வீட்ல வந்து இருந்துட்டு போவாராமா. மத்தபடி எல்லா நாளுமே அந்த ஒரு ஆஃபீஸ்ல தான் இருப்பாரு. அந்த ஒரு காரணத்தினால அவரோட முக்கியமான பொருட்கள் எல்லாமே ஆஃபீஸ்க்கு கொண்டு போயிட்டாரு. குறிப்பா அவரோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஆஃபீஸ்ல தான் இருக்குமாமா. அண்ட் அங்கேயே அவர் இருந்ததுனால எல்லா பொருட்களையும் அங்க கொண்டு போயிட்டாங்க. அண்ட் அந்த படமும் நல்லபடியா ரிலீஸ் ஆனுச்சு. மிகப்பெரிய அளவுல வரவேற்பு பெறல அப்படின்னாலுமே, கிரிட்டிக் வைஸ் அந்த படம் நல்ல படம் தான். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தாரு. ஆனா யாரும் எதிர்பார்க்காத விதமா அவருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் வந்து ஆப்பரேஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சடனா அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு நம்ம எல்லாரையுமே விட்டு பிரிஞ்சிருந்தாரு. இந்த ஒரு காரணத்தினால அவரோட ஆஃபீஸ்ல இருந்த அவரோட பொருட்கள் இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையுமே அவரோட அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து குடுத்துருக்காங்க. அங்க கிட்டத்தட்ட பல ட்ரெஸ் இருந்திருக்கு. அவரோட பல முக்கியமான பொருட்கள் இருந்திருக்கு. அது எல்லாத்தையுமே பத்திரமா மூட்டை கட்டி கொண்டு வந்து அவங்களோட வீட்ல குடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஒரு மூட்டைய திறந்து பார்த்துட்டு, அவரு ஆசையா போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, அவருக்கு ரொம்ப பிடித்தமான பொருட்கள் அதெல்லாம் பார்த்து அவங்களோட மனைவி ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போகுது. அண்ட் இத பார்த்துட்டு நெறைய பேரு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க டைரக்டர் பேரரசு அவர்கள் சமீபத்தில ஒரு இன்டர்வியூல மனோஜ் பாரதிராஜா அவர்கள பத்தி ரொம்பவே எமோஷனலா நெறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. மேலும் நெறைய பேத்துக்கு ரொம்பவே ஆங்கரா ஒரு ரிப்ளை குடுத்திருந்தாரு. அது என்ன அப்படின்னா, மனோஜ் பாரதிராஜா அவர்களோட இறப்புக்கு முக்கிய காரணம் அவர் மன அழுத்தத்தில இருந்தே தான். பாரதிராஜா அவர்களோட பையன். ஆனா, அவர் மிகப்பெரிய ஹீரோவாவும் இல்ல, மிகப்பெரிய டைரக்டராவும் இல்ல. இதுவே அவருக்கு மிகப்பெரிய அழுத்தமா மாறியிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. மைக் வந்துட்டா போதும் நெறைய பேரு நெறைய விஷயத்த யோசிக்காம பேசுறாங்க. மனோஜ் பாரதிராஜா ரொம்பவே ஹேப்பியா இருந்தான். எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பையன். நான் ஆஃபீஸ்க்கு அடிக்கடி போயிருக்கேன். போகும்போதெல்லாம் சிரிச்சு சிரிச்சு பேசுவான். அவ்வளோ சந்தோஷமா இருப்பான். எங்களையும் சிரிக்க வைப்பான். அப்படியாப்பட்ட ஒரு பையன் எதுக்காக அந்த மாரி மன அழுத்தத்தில இருக்க போறான்? அது வந்துட்டு ஒரு சில டைம் அந்த பிரஷர் இருக்கும். பட் அதையே எல்லாரும் கேரி பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ தேவையில்லாம அப்படி சொல்லாதீங்க. அவரோட இறப்புக்கு அவரோட உடல்நிலை தான் காரணம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. மேலும் அவரை இழந்து வாடும் அவரோட குடும்பத்துக்கும், பாரதிராஜா சாருக்கும் என்னோட ஆழ்ந்த இரங்கல், ஆறுதல் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருந்தாரு. மனோஜ பத்தி இவர் பேசியிருந்த விஷயம் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.